ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோட ஒன் டே வீலாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன் டே வீலாக் ஆஃப் அ ஹோம் மேக்கர். ஒரு ஹோம் மேக்கரோட லைஃப்பில் பெருசாக என்ன இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். இன்றைக்கி எனக்கு வந்து ரொம்ப ஒரு சேடான டேங்க. எனக்கு எதுவுமே செய்யவே தோணலை. நான் இந்த சேடான டேவை எப்படி மேனேஜ் பண்ணேன், எப்படி அதிலிருந்து வெளியே வந்தேன், அதுக்கப்புறம் என்னோடய வீட்டு வேலைகள்லாம் எப்படி நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கூடவே குக்கிங் டிப்ஸ், கிச்சன் ஹேக், அதுக்கப்புறம் கார்டனிங், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இலவச இணைப்பாக இந்த வீடியோவில் வழங்கப்படும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். எப்போதுமே நான் எழுந்தோன்னே நேராக என் கிச்சன் பால்கனியில் இருக்க என்னோடய கார்டனுக்கு தாங்க போய் நான் நிற்பேன். அங்கே ஒரு 2 செகண்டாவது எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் எனக்கு நாளே நல்லாயிருக்கும். பட் அன்னைக்கு நான் வந்து எழுந்ததே ரொம்ப லேட்டு. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு நாங்கள் ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். அந்த டயரில் என்னால் எழுந்திருக்கவே முடியல. எழுந்தோன்னா சமையலுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா என் கார்டனில் போய் அப்படியே அதை குடிச்சிக்கிட்டே வந்துட்டு என் கார்டனை ரசிச்சுட்டு இருந்தேன். நான் ஊரில் இல்லாத சமயம் தாங்க இந்த பூவெல்லாம் இவ்வளோ பெருசு பூக்கும். அதுக்கப்புறம் நான் மடமடன் வந்துட்டு சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேங்க. லேட் ஆயிடுச்சு அப்படின்றனால 1 pot ரைஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு வாங்கின மாவு மீதி இருந்தது, அதில் கொஞ்சம் ஆனியனை சாப் பண்ணி போட்டு நான் வந்துட்டு அதில் பணியாரம் பண்ணிட்டேன். வீட்டு வச்ச குழம்பையே சூடு பண்ணி கொடுத்து பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சாச்சுங்க. எப்போதுமே ஊர்லேருந்து வரேன், இல்லை வந்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அந்த மாதிரி நாட்டில் நைட்டு வைக்கிற குழம்பு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. காலையில் அதை சூடு பண்ணி அதிலே வந்துட்டு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன். அதே போல் அடுத்த நாள் மார்னிங் ரொம்ப நிறைய டிஷ்ஷஸும் பண்ண மாட்டேன். சிம்பிளாக என்னால் என்ன பண்ண முடியுதோ அதை மட்டும் செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்துருவேன். நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும்போது போட்டு அடிச்சோம்னா தாங்கவே தாங்காது. அதே சமயம் அதுக்கு வந்துட்டு நல்ல ப்ரோட்டீன் ரிச், ஃபைபர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஃபுட்டாகவும் கொடுக்கணும். அதே சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பிரியாணி அல்லது சோயா சங்க் புலாவ் இந்த மாதிரி பண்ணிடுவேன். வந்து ஈஸியாக ஒரு 1 pot ரைஸாக செஞ்சிடலாம். அண்ட் இதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. நம்ம சோயா சங்க் போடுறோம், அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் எக் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் நான் எடுத்துருவேங்க. இந்த 1 pot ரைஸ் அண்ட் வந்துட்டு இந்த எக், இது ரெண்டுமே செய்யறது ரொம்பவே ஈஸி. கூட தொட்டுக்க வந்துட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உருளைக்கிழங்குல 65 மாதிரி போட்டிருந்தேன். 65 மாவு கடையில் வாங்கினது தான். உருளைக்கிழங்கு மட்டும் டக்குன்னு 2 சீவி அதை வந்து 65 மாதிரி போட்டு எடுத்து வச்சிட்டேன். தயிர் பச்சடியை கூட போட மறந்துட்டுங்க. அதனால் அவசரமாக வெங்காயத்தை கட் பண்ணிட்டு தயிர் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். இந்த கடையில் வாங்கின தயிர் வேறு ரொம்ப கெட்டியாக இருக்குது, டைல்யூட்டே ஆக மாட்டேங்குது. லேட்டாக இருந்து நான் லேட்டாக பண்ணனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அவசரமாக ஹஸ்பண்டுக்கு வந்து நான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பயும் விடாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொஞ்சம் கிரேப்ஸ் கொடுத்து விட்டுருந்தாங்க, அதையும் அதில் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் வச்சு அதில் போட்டு பேக் பண்ணியாச்சுங்க. முன்னெல்லாம் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா சிம்பிளாக லெமன் ரைஸ் மட்டும் செஞ்சுட்டு விட்டுருவேங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை, ஏதாவது ஒரு 1 pot ரைஸ் செஞ்சிடறேன். அப்படியே லெமன் ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது வெரைட்டி ரைஸ் நான் செஞ்சாலுமே கூட வந்துட்டு எக்கு சேர்த்துப்பேன். அது வந்து நல்ல ப்ரோட்டீன் இல்லையா? அதே மாதிரி நான் போடுற லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸில் நிறைய பீனட்ஸ் போட்டுருவேன். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்துட்டு வெறும் காப்ஸை மட்டும் அதிகம் நம்ம சாப்பிட மாட்டோம். அண்ட் வந்து நமக்கு நிறைய நியூட்ரிஷனும் கிடைக்கும். நம்ம டயர்டாக இருக்கிற பாடி வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி பாப்பாவுக்கு என்ன கொடுத்து விட்ருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீடை, அதுக்கப்புறம் வந்துட்டு நேந்திர சிப்ஸ், இது கூட வந்துட்டு வேர்க்கடலை பர்ஃபி இருக்கு இல்லையா, அது வந்து கொடுத்து விட்டுட்டேன். அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு வீட்டை பார்த்தா இந்த நிலமையில தாங்க இருந்தது. எல்லாத்தையும் அங்கங்கே எடுத்து அப்படியே போட்டு வச்சாச்சு. இந்த குழந்தைங்க இருக்காங்களே, அவங்க வந்து ஊருக்கு போயிட்டு வந்தால் அவங்க டாய்ஸை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தான் இருக்குதோ தெரில, எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி கொட்டி வச்சிடுறாங்க. இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சுங்க. அதுவும் அதை அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எங்கள் அம்மா இந்த மாதிரி காய்கறியெல்லாம் கொடுத்துடுவாங்க, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என்னமோ காய்கறியே கிடைக்காத மாதிரி எங்கள் அம்மா அங்கேருந்து எல்லாத்தையும் வாங்கி அதை வேறு இந்த மாதிரி தனித்தனியாக கவர் போட்டு, நான் வந்து அதை கவரோடு எடுத்து வச்சுக்கலாம், அப்படியே கவர் போட்டு வைக்கிறதுக்கு கூட எனக்கு வேலை இல்லைங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் கவர் போட்டு வச்சு கட்டி கொடுத்துருவாங்க. காலையிலேருந்து பச்சை மிளகாலேருந்து கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய்னு எல்லாமே அங்கேருந்தே வந்துச்சுங்க. கடைக்கு போய் வாங்குகிற வேலை மிச்சம். ஆனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தனால தாங்க எனக்கு அடுத்த நாள் காலையில் சமைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருந்தது. இப்போ வெஜ் புலாவ் வந்துட்டு ஈஸியாக செஞ்சு வச்சுட்டேன்ல இதில் இருந்த காய்கறி வச்சு. நான் இதில் என்னென்ன இருந்தது அண்ட் எவ்வளோ இருந்தது அப்படின்றதெல்லாம் தனியாக வீடியோவாகவே நான் போடலாம் போல், அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தது. நான் 2 பேக்கோடு போனேன்னா அங்கேருந்து 4 பேக் 6 பேக்கோடு வருவேங்க.
எல்லா அம்மா வீட்லேயும் இப்படி தான் நினைக்கிறேன். ஆமான்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்து வச்சதில் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. அதனால் வந்துட்டு சரி போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம், சாப்பிட்டு எந்த வேலைனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாக வந்துட்டு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து தாங்க சாப்பிடுவேன். பட் எனக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப முடியல. சரி சாப்பிட்றலாம், வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. உருளைக்கிழங்கு சும்மா பண்ணேங்க. அதை நான் வந்து மேரினேட் பண்ணி கூட வைக்கல. சும்மா வந்து உருளைக்கிழங்கை வந்து சீவி அதில் போட்டு எடுத்தேன். அது நல்லா வந்துருச்சு. எப்படா ஆஃபீஸ்க்கு கடிச்சிக்க எதுவும் கொடுத்து விடாமல் அனுப்புறது அப்படின்னு யோசிச்சுட்டு இதை வந்து செஞ்சு கொடுத்தேன். ஆனால் சூப்பராகவே இருந்தது. ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணார். ஓனர் வந்து வீட்டை மாற்ற சொல்லிட்டாங்க. உங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது, அதனால் நீங்கள் வந்து எங்கள் வீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க என் பொண்ணை குடி வைக்கணுன்ட்டு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக இந்த வீட்டில் இருக்கோம். ரொம்ப இந்த வீட்டோட அட்டாச்டு நான் எப்பயுமே இங்கே இருக்கனால இதை சுத்தம் பண்ணி அதை வந்து அழகுப்படுத்தி அப்படி வச்சுட்டு இருந்தேன். விட்டு போகணுன்னு அவங்க சொன்னோன்னே எனக்கு வந்து மனசே இல்லைங்க. அதுவும் வந்து இன்னும் 1 மாதத்தில் காலி பண்ண சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி நம்ம விட்டுட்டு போய் தானே ஆகணும், இது அவங்களோட வீடு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு இப்போ கல்யாணம் ஆகி போய் இங்கே குடி வர போகிறாங்க. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்தியாச்சு. ஆனால் எனக்கு மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் என் கார்டனுக்கு போயிட்டு என் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேங்க. கார்டனில் கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் மனசு சரியாச்சுங்க. இந்த பூ இருக்கு இல்லையா, நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன். அது வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ குட்டியாக தான் இருந்தது. நான் அதில் வந்து 2 பூ வந்து பறிச்சுட்டு போயிட்டேன். மீதி இருந்த 2 பூ வந்துட்டு இவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்திருக்குங்க. தெரியாமல் லாஸ்ட் டைம் நான் வந்து ஊருக்கு போகும்போது அதை வந்து இந்த மாதிரி குட்டியாக இருக்கும் போதே வந்து பறிச்சிட்டேன். பறிக்காமல் விட்டுருந்தேன்னா அதுவும் இந்த மாதிரி தாமரை மாதிரி விரிஞ்சிருக்கும். இந்த சைடில் இருக்கு இல்லையா 3 மொக்கு, இதுதான் இப்போ விரிஞ்சிருக்கு அந்த 2 பூ. இந்த பூவை பறிக்கும் போது ஒரு மொக்கு கையோடு வந்துருச்சுங்க. ஊருக்கு போகிற அன்றைக்கி முந்தின நாள் நாங்கள் எப்பயுமே வந்து சாமி கும்பிட்டு போவோம். சரி சாமிக்கு வந்து பறித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பறிச்சிட்டேன். பட் வந்து இந்த குட்டியை வந்து பறிக்கவே மனசு வரல. சரி இருந்தால் வேஸ்ட்டாக தானே போதும், சாமிக்காவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பறிச்சாச்சு. இந்த மாதிரி ஊருக்கு போகிறேன்னா கூட வீட்டெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் போவேன். பூவெல்லாம் வந்துட்டு காஞ்சி கொட்டி கிடந்தா குப்பையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பூத்த பூவெல்லாம் வந்து பறித்து உள்ள சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க போவேன். அதே போல் ஊருக்கு போகிறதுனா செடிக்கு இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து பாட்டிலில் வச்சு அது வந்து சொட்டு சொட்டாக செடிக்கு போகிற மாதிரி தான் வந்து வச்சுட்டு போவேன். இது மாதிரி பாட்டிலில் வந்து ஓட்டை போட்டு அது தண்ணி சொட்டுற மாதிரி வைக்கிறதுனால நம்ம ஊருக்கு போகும்போது செடிக்கு வந்து தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. அந்த தண்ணி சொட்டிகிட்டே இருந்துட்டு அந்த இடத்த வந்து அப்படியே ஈரமாகவே வச்சுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தண்ணி ஊற்றிடணும் செடிக்கு, அதுக்கப்புறம் தான் இதை வந்து வைக்கணும். இதுதான் நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா அந்த செடியை பாதுகாத்து வச்சுட்டு போவேன். நல்ல வேலை நான் அப்படி பண்ணிட்டு போனனால என் செடியெல்லாம் அப்படியே இருந்தது. நான் வந்து 2 வீக்ஸ் ஊருக்கு போயிருந்தேன். என் செடி எதுவுமே ஆகாமல் அப்படியே இருந்ததுங்க. போல் நான் ஊருக்கு போகிறதுக்கு முந்தின நாள் செடி எல்லாத்துக்குமே டிஏபி போட்டு விட்டுட்டு தான் போவேன். அதனால தான் செடியெல்லாம் வந்துட்டு அப்படியே நல்லா இருக்கா, இவ்வளோ பூவும் பூத்துருக்கு. நான் ஊருக்கு போகும்போது இப்படி தான் இருந்துச்சு அந்த பூ. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு அப்படின்ட்டு. பூக்கள்லாம் பார்க்கும் போதே மனசில் இருக்க கஷ்டம்லாம் போயிடுதுங்க. மனசு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்ட் ஆகி என்னன்னாலும் பார்த்துக்கலாம். நான் நேரம் என் செடிக்கிட்டே நின்றுட்டு இருந்திருப்பேன் போல். எனக்கு மிஷின் என்ன சவுண்ட் கேட்டோன்னே தான் நான் வந்துட்டு ரியல் வேர்ல்டுக்கே வந்து அதுக்கப்புறம் போய் துணியெல்லாம் எடுத்து காய போட்டு அப்புறம் நான் ஹாலில் இருந்த ஜன்னல் கிட்ட வந்து சேர் போட்டு உட்காந்துட்டேங்க. இல்லை எனக்கு வந்து எப்போ கஷ்டமாக இருந்தாலும் நான் வந்துட்டு என்னோடய கார்டன் பால்கனியில் இருக்க என்னோடய கார்டனுக்கு போய் உட்காந்துக்குவேன். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இருப்பேன். பிங்க் கலர் பிளான்ட்லாம் வந்துட்டு நான் இந்த ஜன்னலுக்காகவே வாங்கி வச்சேங்க. இது எங்கே போய் வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆச்சு. அவள் வந்து கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வச்சு ஹோம்ஒர்க் பண்ண வச்சு தூங்க வச்சாச்சு. அவள் கூடயே நானும் படுத்துட்டேன். எனக்கு மனம் சுத்தமாக சரியில்லை. அதை குறை தான் நான் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டு போல் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்துட்டு டீ வச்சு குடிச்சிட்டு நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். சரி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தால் வேலை நடக்காது, அடுத்த வீடை தேட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தோம். ஜெஸ்ஸாக எனக்கு எந்த வேலையுமே செய்யவே வந்து பிடிக்கலங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இந்த வீட்டை விட்டு போகிறது. நிலைமை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சரி சாப்பாடு செய்ய வேண்டாம் வெளியில் வாங்கிக்கலான்னு எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்துட்டாரு. சாப்பிட்டோன்னா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணேன். உண்மையாலுமே ஃபுட் இஸ் அ தெரப்பிங்க. இந்த நாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.